சென்றால் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம், நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க இயேசப்பா, நான் உங்களுடைய பிள்ளையாக மாற ஆசைப்படுகிறேன், என்னை உங்களுடைய பிள்ளையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறேன், அந்த நித்திய ராஜ்யத்திலே நானும் இருக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை இருக்கிறது, நீங்க என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே யார் ஒருவர் அதை விரும்புகிறீர்களோ அவர் உங்களுடைய உள்ளத்திலும் வருகிறார், உங்களுடைய இல்லத்திற்கும் வரக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வுள்ளவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட படிக்காத அறிவில்லாத ஒரு ஜனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். இங்கே ஞானம் உள்ளவனுக்கு தனியாக, இல்ல ஐஸ்வர்யவானுக்கு தனியாக ஆண்டவர் ஒரு இடம் ஒதுக்குவதே கிடையாது. நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே போகும்போது சமமான ஒரு இடத்திலே இருப்போம். ஒருவேளை இந்த பூமியில இருக்கும் போது நான் குடிசை வீட்டில் இருக்கலாம், ஓட்டு வீட்டில் இருக்கலாம், இல்லது மாளிகையில் இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்லும் போது நாம்